ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அம்மாவை தனியாக வெளியே அனுப்பிச்சிருக்கேன்டி. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணும். ஏண்டி இங்கே இருக்க டி நகர்லேருந்து பழவந்தாங்கல் வரத்துக்கு 2 மணி நேரமா? ஒரு ஆட்டோ கிடைச்சதுப்பா, 300 ரூபாய் சொன்னாங்க. என்ன சார் இவ்வளோ சொல்றீங்க, கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னு கேட்டேன். ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணாரு. சரி நீ எவ்வளோதாம்மா தருவேன்னு கேட்டாரு. சார் ஒரு 100-150 ரூபாய்க்கு வாங்க சார் அப்படின்னு முறைச்சிட்டு, அதுக்கு நீ மவுண்ட்ல இருந்து தான் பழவந்தாங்கலுக்கு வரணும் அப்படின்ட்டாரு. சரி போங்க சார்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறமா நடந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இறங்கிட்டேன். அப்புறம் இறங்கிட்டு அவருக்கு கால் பண்ணுறேன், கால் எடுக்கவே இல்லை. அவ்வளோ தடவை ட்ரை பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி அதில் ஏறி வரத்துக்குள்ளே இவ்வளோ டைம் ஆச்சு. பாரு, அம்மா எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்திருக்கா. இதுக்கு போய் கவலைப்பட்டியே. நீ வேற, அவ வந்த ட்ரெயின்லயே மவுண்ட்ல இறங்காம நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் இறங்கியிருந்தாலே பழவந்தாங்கல் தான். அப்போ அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கும். இல்ல இல்ல எனக்கு தெரியுமே, அடுத்த ஸ்டேஷன் தான் பழவந்தாங்கல், எனக்கு நல்லா தெரியும். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அப்புறம் ஏண்டி? என்ன அப்புறம் ஏண்டி? அப்புறம் உனக்கு எப்படி நான் ஆட்டோ காசு 200 ரூபாய் மிச்சம் பண்ணுவேன்? இப்ப 200 ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கல. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? மேல் பத்ரேக் சிங்